கத்த தெய்வ பக்தி உள்ளவனை சோதனை என்று ரட்சிக்கிறார். நம்ம குட்டியா ஒரு சோதனை வந்துட்டாலே, ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படி சோதனை கொடுத்துட்ட, ஏன் இப்படி சோதனை கொடுத்துட்ட நம்ம கேட்கிறோமே, 10 கேள்வி கேட்டுறோம் கத்தரை. அதுக்குள்ள ஐயோ இந்த சோதனை வந்த உடனே நான் அப்படியே அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிச்சு, என் ஜெப வாழ்க்கை குறைஞ்சிச்சு, என் பக்தி குறைஞ்சிச்சு, இது மாதிரிலாம் கதை விடுவாங்க நிறைய பேர். நான் நினைக்கிறேன், உனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பக்தி இல்ல. நீயே உன்னை நம்ப மாட்டேனாக்கா கத்தர் உன்னை எப்படி நம்புவார்? உனக்குள்ள இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது, எதனா ஒரு குட்டி சோதனை வந்துட்டாலே இவ்வளோ பக்தியா இருக்கிறோம், என்ன இது இவ்வளோ கத்த செய்ய. பவுலும் சீலாவும் பேதுரு இவங்கெல்லாம் சிறைச்சாலைக்கு போனப்போ எங்கேயுமே ஆண்டவரை வந்து அவங்க திட்டவே இல்லை. என்ன ஆண்டவரை எங்களை சிறைச்சாலையில கொண்டு வந்து போட்டீங்களே அப்படின்னு சொல்லி திட்டவே இல்லை ஆண்டவரை. ஆண்டவரை அவங்க எதுவுமே சொல்லல. சந்தோஷமா போனாங்க, உள்ள சந்தோஷமா இருந்தாங்க. அங்க ஆண்டவரை வந்து அவங்களுக்கு சோதனை இருந்து அவங்களை ரட்சிக்கிறாரு. அதே மாதிரிதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க அக்னியில போடப்பட்ட போது ஆண்டவர் அவங்க ராஜா நேபுகாத்நேசர் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை கைவிட்டா கூட பரவாயில்ல, நாங்க இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம் சொல்லி சொல்றாங்க. இதே தான் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவர்கிட்ட நம்ம தெய்வ பக்தி உள்ளவர்களா இருக்கும் போது நம்மளை சோதனை என்று ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். சோதனை என்று ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியான ஒரு வசனம் இது. ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, சில பேரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. பக்தி உள்ள சிமியோன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 25வது வசனத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தெய்வ பக்தி உள்ளவனுமாய் இஸ்ரவேலில் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அங்க ரொம்ப தெளிவா போட்டுக்குது சிமியோனை பத்தி சொல்லும் போது, அவன் நீதியும் தெய்வ பக்தியுமாய் இருந்தான், தெய்வ பக்தி உள்ளவனுமாய் இருந்தானாம். ஏனியா வேதமே அவனை பத்தி சாட்சி சொல்லிச்சு பாருங்களேன். சிமியோனை பத்தி தெய்வ பக்தி உள்ளவனாய் இருந்தார். இந்த பக்தியை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. சாதாரண பக்தி இல்ல. சர்ச்சுக்கு சண்டே மட்டும் ஒரு பக்தி வந்துடும் பாத்தீங்களா. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு பக்தி வந்துடும். அந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சர்ச்சில் போயிட்டு பக்தியா இருந்துட்டு வந்தேன், 7 நாள் பாவம் செய்வோம், 7 நாள் சினிமா பார்ப்பேன், 7 நாள் சீரியல் பார்ப்பேன், 7 நாள் சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பேன். ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாத்தீங்களா, அந்த 2 hours சர்ச்சில் உட்காந்து நல்ல ஒரு பாட்டை பாடிட்டு பக்தியான பாட்டு பாட்டு அப்படியே உருகி பாடுவாங்க. ஐயோ வெளியில போயிட்டு பாத்தீங்கன்னா இல்லாத அட்டகாசம். எப்படி அந்த நடிப்பு இருக்குது? ஒரு பக்தி உள்ளவனுக்கு எப்படி நடிப்பு வரும்?